அட நமக்கு குக்கிங்லாம் கொஞ்சம் நல்லாவே வருதுப்பா, அடுத்து பேக்கிங்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போன தடவை என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு ஓரியோவில் கேக் செஞ்சுருந்தேன். அது நல்லா வியூஸ் போய் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த தைரியத்தில் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் பேக்கிங்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரெசிபி தெரியாது. நான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் வீடியோ தான் பார்த்தேன். அதில் வந்து மைதா, முட்டை அண்ட் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் இல்லாமல் வந்து ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க. நானும் அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்லேயே தான் ஆட் பண்ணியிருந்தேன். கன்சிஸ்டன்சிலேருந்து எல்லாமே கரெக்டாக வந்தது. பட் என்ன சொதப்புச்சுன்னு தெரியல, கடைசியில் வந்து ப்ரௌனி எல்லாம் வரல. அதுக்கு பதிலாக கோதுமை மாவில் கொக்கோ பவுடர் கலந்து ஒரு பவுலில் அடைச்சி அதை வந்து வேக வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் வந்தது. பரவாயில்ல, என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ஒன்றுமே சொல்லலை, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் ஏதாவது வீடியோ பார்த்து செஞ்சு சொதப்பியிருந்தா அதுக்கு உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.